வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்து. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட் படத்துலேருந்து 2வது சிங்கிள் வந்திருக்கு. ஸோ டியூட் படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் எல்லாராலையும் அறியப்பட்டு எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு அது ஒரு பெரிய புரட்சிகரமான பாடலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து டியூட் படத்தோட 2வது சிங்கிள் வந்திருக்கு. நல்லா இருப்போ ஃபர்ஸ்ட் கியர்னு விட்டுருந்தாங்க. இப்போ என்ன நல்லா இருப்போ அப்படின்னு விட்டுருக்காங்க. எனக்கு புரியல. நம்ம யாரும் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான, நமக்கு எல்லாருக்கும் பிடித்த சாய் அபயங்கரோட 2வது பாடல். வாங்க பார்க்கலாம். பார்த்துடலாம். எனக்கு தான் தெரியும் மச்சான், ஆளுக்கு இங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்குடா. விடுடா. எது விடா? டேய், அவ உந்துடா. அவன் என்ன ப்ராப்பர்ட்டியாடா உந்து எந்துன்னு? ஹியூமன் பீயிங்டா. எனக்கு தான் கண்ணு பிளரா தெரியுதா? நானும் பார்க்கலாம். செகண்ட் கியர். நீ கேட்டா உன்ன கூட உன் கையில் விட்டு போகிற ஆசை போல வாழ்ந்து கோயம்போ. உன் மேல காதல் வச்சனே, தோத்ததாலும் தீரல, போனதாலும் மாறல. நீ கேட்டா உன்ன கூட உன் கையில் விட்டு போகிற ஆசை போல வாழ்ந்து கோடி போ. லிரிக்ஸ் தான் எனக்கு பிடிக்கல. என்னாலும் காதல் குத்தாது, பார்வையால் எங்க வச்சாளே. பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருக்கும். தாங்காம தூங்காம நான் எங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சும் நல்லா இருக்கும். இதே போல லிரிக்ஸா வந்து இது புரியுது. டிப்பு பாடிருக்காரு. அவங்க அப்பாவோட வாய்ஸ். அவங்க அப்பா பாடியிருக்காரு. எந்த இதுன்னு தெரியல, எந்த வயசுல இனிமேல் வரும். காதலாய நெஞ்சோம் ஏக்கமான நானே, காயமானி செஞ்சும் சிரிக்கிறேனே. யாரடி குத்தம் சொல்ல, என் விதி என்ன கொல்ல, நீ வந்த நெஞ்சுக்குள்ள இப்போது ஒன்றும் இல்லை. வேறொரு கையோட ஓவரல் பார்த்த நானே, வேகுற நெஞ்சோட போகிறேனே. நேத்துவும் கண்ணில் நானே, இன்னைக்கு யாரோ தானே, திண்டாடுறேனே மானே, போன்னு விட்டுட்டேனே. பார்க்காம பேசாம என் கூட சேராம போனாலும் அவங்க என்ன இருக்காங்க? தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சும் நல்லா இருக்கும். நடுத்தனோட நீ போக, உள்ளச்சனோட நான் போக, என்ன பண்ண போறதுக்கு தெரியாத நான் நீ போ. என்ன பண்ண போற கேட்காத, இந்த பக்கம் நீ பார்க்காத, மிச்சமுள்ள காதல சதைய போடும் நல்லா வாழப்போம். அவங்க அப்பா எங்க இந்த இடத்துல பாடியிருக்காரு? யார் பாடியிருக்காரு? அவர் தான் பாடியிருக்காரு போல, தெரியல எனக்கு சத்தியமா. அவரு
எல்லாரும் பாடியிருக்காங்க போல பின்னாடி கோரஸ் மாதிரி கொடுத்து. எனக்கு என்ன எல்லா வாய்ஸுமே சாயோடது மாதிரியே இருக்குது. தெரியல, எனக்கு எல்லா பாட்டுலையுமே சாயே பாடிட்டு இருக்காப்புல. என்ன கணக்குன்னு தெரியல. எல்லா பாட்டுலையுமே அவரை கம்போஸ் பண்ற பாட்டு எல்லா பாட்டுமே அவரை தான் பாடுவார் போல. எனக்கு இந்த பாட்டு அந்த அளவு பிடிக்கல ஆக்சுவலா. அந்த இடையில வர போர்ஷன் நல்லா இருக்கு. அந்த ரெண்டாவது என்னதுடா பல்லவே சரணமோட ரெண்டாவது ஒரு ஸ்டான்ஸா வந்துச்சுல்ல, அது ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு அப்படி சொல்லலாம். லிரிக்ஸாவே ஸ்டார்டிங்ல இருந்து என்னடா ஒரு எதுகை மோனையே இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல லிரிக் ஆரம்பிச்சதுன்னா ஒரு இடத்துல நிக்கணும்ல. இது அப்படியே சங்கிலி கோர்வை மாதிரி அப்படி போயிட்டே இருக்கு. அது இவரோட ஸ்டைலா என்னன்னு தெரியல. அது ஒரு சில நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பாட்டுல எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. போன பாட்டுல பிடிச்ச அளவுக்கு இந்த பாட்டுல எனக்கு பிடிக்கல. நடுவில் இருக்கிற ஸ்டான்ஸா ஓகே, மற்றபடி பாட்டா பார்க்குறப்போ லிரிக்காவும் பாட்டாவும் ஏதோ ஒன்று உட்காராத மாதிரியே ஒரு ஃபீல். என்னங்க சாய் உங்களை வந்து தப்பா போனி போ அந்த மாதிரி வரப்போகுதுரா அப்படின்னு நினைச்சேன். போனி போ என்ன இருக்கட்டும், இந்த டேவிட் படத்துல அது என்ன கனவேலாம் சொன்னேன். இல்ல அந்த மாதிரியான எக்ஸ்பெக்ட். அனிருத் வந்தாரு, அனிருத் வந்தப்ப அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசா சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல. அப்போ இருந்த டைம்ல இந்த போனி போவா இருக்கட்டும், கண் அழகா அந்த 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 ஒரு வைப் இருக்கட்டும்ல, அவரோட மெலோடி ஸ்டைல் இருக்குல்ல, அந்த மெலோடி ஸ்டைல் வந்து சாய பேக்கரோட இடத்துல வந்து ஒரு சில இடத்துல பார்த்தோம். ஆனா இவர் இன்ன வரைக்குமே இதுதானே ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் சாங் அவர் போட்டிருக்குது. இது வரைக்கும் லவ் ஃபெயிலியரே போடல, எல்லாம் காதல் கட்சி சேர அந்த மாதிரிதான் போட்டுட்டு இருந்தாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான ட்ராக் தான், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. இவரோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது தான் எனக்கு ரொம்ப அவளோட இருக்கு. பாட்டில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து நம்ம இந்த இடத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது. படமாக வரும்போது நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு, இந்த சாங்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த சாங்கில் எதுவும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அதாவது எல்லா தடவையும் ஒரு முயற்சி எடுப்பாங்க, இவருக்கு இந்த முயற்சி கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் கனவே தாண்டா இன்ன வரைக்கும் எனக்கு லவ் ஃபெயிலியர் சாங் அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. லவ்வே ஃபெயிலியர் ஆகலன்னா கூட நான் சும்மா பாட்டை கேட்டு இன்னமும் காலர் டியூனா நிறைய பேர் வச்சுட்டு சுத்துறானுங்க இந்த பாட்டை.